அனைவருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஆன்மீகம் அப்படின்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறதே இருக்காது. பார்த்திங்கன்னா, எல்லாரும் என்ன நினச்சிட்டுருப்பாங்க, கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி சாமி கடவுளை பற்றின புராண இதிகாச கதைகளை பேசுகிறது, மந்திரங்கள் சொல்கிறது, இதுதான் ஆன்மீகம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஆன்மீகத்தில் அது ஒரு பார்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னா மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் முடிந்தால் நல்லது செய்யணும். இந்த ஆன்மீகத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நம்ம திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவரை பற்றி நிறைய பேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அவங்களுக்குலாம் நிறைய பேர் தெரியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ரூட்டே வேறு மாதிரி போகுது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மொபைலுக்கு அடிமையாயிட்டாங்க. அதில் 1-2 பேர் கொஞ்சம் தெளிவு அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆன்மீகம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திருமுருக கிருபானந்த சுவாமிகள் அவர் இப்போ இல்லை, அவருடைய ஆன்மீகத்தை பற்றின அவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், அவருடைய இதில் ஸ்பீச், அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் கிடைக்குது. ஒரு வித்தியாசமான குரலுக்கு சொந்தக்காரர். இந்த மிமிக்ரி பண்ணுறவங்கலாம் அவர் குரலை மிமிக்ரி பண்ணுவாங்க. அவர் ஆன்மீகத்தை பற்றி சொல்லும்போது நமக்கு எளிமையான நடையில் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு குட்டி கதையோடு சொல்லுவார். அது கேட்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய கேட்டிருக்கேன். நீங்களும் நிறைய கேளுங்க. சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் பர்டிகுலராக குட்டி கதைகளோடு நிறைய அவர் புரிய வச்சுருக்காரு. ஆன்மீகத்தை பற்றி நிறைய புரிய வச்சுருக்காரு. நிறைய பேர் அதில் பார்த்து தெளிவாகிட்டுருக்காங்க. நீங்களும் அதை பார்த்து தெளிவாங்க. அன்னெசரியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நாலெட்ஜு, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால நாலெட்ஜு வளரும்.